அப்படின்னு சொன்னார். விசிட்டிங் போயிட்டு வந்தேன் சாப்பிட்றதுக்கு உட்காந்து பார்த்துக்க. சாப்பாடு கையில் எடுத்த உடனே எனக்கு மனசுக்கு சரியில்லாமல் இருந்துச்சு. இருந்தாலும் சாப்பிடலான்னு சொல்லி ஆரம்பிச்சேன். எனக்கு ஒரு மாதிரி விக்கல் வர்ற மாதிரி இருந்தது. அன்னீசியா ஃபீல் பண்ணேன். எனக்கு மனசுக்கு கஷ்டமா இருந்தது. ஆவியில ஒரு மாதிரி ஏவப்பட்டேன். பாவி என்ன சொன்ன, ஜோம் பண்ணு. சாப்பாடு அப்படியே வச்சுட்டு போய் ஜோம் பண்ணேன். கர்த்தர் சொன்ன, என் பிள்ளை சாப்பிடாம இருக்கான், அவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்காம நீ ஒரு படி சோறுமா வாயில வைக்க கூடாதுன்னு சொன்ன. எடுத்த சாதத்தை அங்கேயே வச்சுட்டு கையை கழுகிட்டு 23 கிலோமீட்டர் உண்டு அவர் வீட்டுக்கு நான் இருந்த ரூமுக்கும் 3/4 மணி நேரத்துல வந்து வேறாரும் எனக்கு சோறை வாங்கி தந்துட்டு அவர் சொன்னார், தம்பி ஆண்டவர் உன்னை ரொம்ப நேசிக்கிறார், ஆனா வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிறேன்னு போனார். ஐயா, நீ அறை வீட்டுக்குள்ள வடிக்கிற கண்ணீர் யாருக்கும் தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். தனிமையா போய் உட்கார்ந்து நீ அழுகிற கண்ணீர் யாருக்கும் தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு காலையில விடிஞ்ச நேரத்திலிருந்து இது வரைக்கும் நீ எத்தனை பெருமூச்சு விட்டுருப்ப, எத்தனை சுவாசம் வெளியே வந்துச்சு உள்ள போச்சுங்கிறத கணக்கு அங்க கேள், அவர் சொல்லுவார். நீ நினைப்பதற்கு மேலா